வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனது மகனை முதலமைச்சராக்குவதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஒரே குறிக்கோள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் திமுகவில் நடந்த ஊழல்கள் குறித்து விசாரிக்கப்படும் என்றும் உறுதி. அதிமுக மற்றும் பாஜகவின் ஆட்சி அமைந்ததும் தமிழ்நாட்டின் இழந்த பெருமைகள் மீட்டெடுக்கப்படும். மொடக்குறிச்சியில் ரோட் ஷோ மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. பாஜக வேட்பாளர் கிருத்திகா சிவக்குமாருக்கு ஆதரவாக சாலை வலம் வந்து வாக்கு சேகரித்தார். சென்னைக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை ஏற்கனவே வெளியான நிலையில் சென்னைக்கு தனியாக தேர்தல் அறிக்கை வெளியீடு. சென்னைக்கு புதிதாக 1000 மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்று திமுக தலைமை வாக்குறுதி. மெட்ரோ விரிவாக்க பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள் உள்ளிட்டவை 2028 ஆண்டுக்குள் நிறைவு செய்யப்படும் என்றும் வாக்குறுதி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் சென்று சேர்ந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு வளர்ச்சி என்பது வாக்குறுதியாக மட்டுமல்லாமல் அதனை களத்திலும் காண முடிகிறது என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு எதிரான அலை வீசவில்லை. மக்கள் திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போது அறிவித்த அனைத்து நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தடுத்த திமுகவை தமிழக பெண்கள் வீழ்த்த வேண்டும் என்று தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வேண்டுகோள். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டுவர பாஜக முயற்சிப்பதாகவும் காங்கிரஸ் திமுக எதிர்ப்பதாகவும் சாடல். பெண்களுக்கு எதிராக செயல்படும் திமுக கூட்டணிக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். தொகுதி மறுவரையறை மசோதாவை தோல்வியடைய செய்ததை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய கனவை சிதைத்து விட்டீர்கள். சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் தங்களுக்கு சட்டமன்றத்தில் 33%, நாடாளுமன்றத்தில் 33%, அதை தடுத்து நிறுத்தி அதற்கு கொண்டு வந்த மசோதாவுக்கு எதிர்த்து ஓட்டடித்த திமுகவுக்கு காங்கிரசுக்கும் கூட்டணிக்கு தகுந்த பாடத்தை புகுட்டுவீர்களா? எவ்வளவு வெயில் அடித்தாலும் எதிரியை வீழ்த்துவதுதான் நமது லட்சியம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மண்டையை பிளக்கும் வேலையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கும் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் என்றும் பேச்சு. நல்ல வெயில், மண்டையை பிளந்துகிட்டு இருக்குது. ஆக எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வருகின்ற தேர்தலிலே எதிரியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய லட்சியம். வெயில்களுக்கு பற்றி கவலை இல்லை, எதிரியை வீழ்த்துதான் எங்களுடைய முதல் சபதம். தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கும் கூட்டணிதான் அதிமுக பாஜக. நாகையில் ஜவாஹிருல்லாவை ஆதரித்து பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றச்சாட்டு. மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா நகலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளுத்தியது தேச துரோகம் என்று பாமக தலைவர் அன்புமணி சாடல். பெண்களுக்கு எதிரான மனநிலையில் வன்மத்துடன் மசோதாவை திமுக தோற்கடித்துள்ளது என்று காட்டமாக பேச்சு. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முந்தைய நாள் கருப்பு உடை அணிந்து அந்த சட்ட மசோதாவை எரித்தது இது ஒரு தேச துரோக செயல். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்
பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றார் என்றால் அவருடைய மனநிலை பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு வன்மமான ஒரு மனநிலை அது. திமுகவை வீழ்த்த விஜய் ஆதரவாளர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள். விஜய் ஆதரவாளர்கள் தங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள் என்றும் அறிவுறுத்தல். விஜய் அவர்களுடைய நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும். எங்க நோக்கமோ திமுகவை அகற்ற வேண்டும். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது, வாக்குகள் பெறுவார். அதனால தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளருக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். எடப்பாடி தொகுதியில் கட்சிக்கு வேட்பாளர் இல்லாததால் சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாரை மனதளவில் நம் வேட்பாளராக கருதி ஆதரவு என்று விஜய் அறிக்கை. தவேகாவின் சின்னத்தை முடக்கி குறுக்கு வழியில் வெற்றி பெற முயன்றோருக்கு பாடம் புகட்டுவோம் என்றும் சூளுரை. தொகுதி மறுவரையறை மசோதாவை தோல்வியடைய செய்தமைக்கும் FCRA சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததற்காகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த கிறிஸ்தவ ஆயர்கள். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து 15 கிறிஸ்தவ அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள், பிரதிநிதிகள் நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் பாஜக, அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. கர்நாடக மாநில தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் கூட வாங்காமல் தோற்றுப்போன பிரகாஷ் ராஜ் தன்னை பற்றி பேசுவதா என்று குஷ்பு கோபம். எங்களை கூத்தாடி என்று சொல்லும் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு இன்னொரு கூத்தாடியான பிரகாஷ் ராஜ் தானே தேவைப்படுகிறார் என்றும் கடும் விமர்சனம். தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜியாக அவினாஷ்குமார் நியமனம். தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில் வேலன் மாற்றப்பட்டு அவினாஷ்குமார் நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஆலங்குளம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிரபல நடிகர் ராமராஜன். அதிமுகவின் தீவிர தொண்டனான ராமராஜன் தனது நண்பரின் மகனுக்காக தவேகாவை ஆதரித்து வீதி வீதியாக பிரச்சாரம். 10 வரைக்கும் இருக்கிற ராத்திரி பார்க்காம ஒரு 5000 மேடையை பேசிட்டு இருக்காங்க. என்னை கவனிக்க ஆளே இல்லை, ஏன் இதற்கு ஆள் இல்லை. இந்த மக்களை சந்தித்து இந்த கட்சிக்கு உழைக்க வேண்டும் தலைவர் போல. ஜோலார்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி குதிரை வண்டி ஓட்டியபடி வாக்கு சேகரிப்பு. பிரச்சாரத்திற்கு வந்த வேட்பாளர் மீது பொதுமக்கள் JCB மூலம் பூக்கள் தூவி வரவேற்பு. அரூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தவேகா வேட்பாளருக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. வாக்கு கேட்க வந்த வேட்பாளர் ராகேஷை வழியிலேயே தடுத்து நிறுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பரமக்குடி தொகுதியில் பொதுமக்களை கவரும் வகையில் கரும்பு ஜூஸ் போட்டுக் கொடுத்து தவேகா வேட்பாளர் பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் விசில் ஊதுமாறு கோரியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்கு சேகரிப்பு. திருப்பூரில் வசித்து வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் ரயிலில் சொந்த மாநிலத்திற்கு பயணம்.
மேற்கு வங்க மாநிலத்தின் முதற்கட்ட தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்கவுள்ள நிலையில் ரயிலில் முந்தியடித்தும் படியில் தொங்கியபடியும் பயணம். நெல்லை, திண்டுக்கல்லில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்கு இடையே ஜனநாயக கடமையாற்றிய காவல்துறையினர். நெல்லையில் உள்ள 5 தொகுதிகளிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளிலும் போலீசார் வாக்களித்தனர். காஞ்சிபுரத்தில் 4 நாட்களாக எல்பிஜி நிலையங்கள் மூடப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதி. இன்று எல்பிஜி நிலையங்கள் திறக்கப்பட்டதால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆட்டோக்கள் அணிவகுத்து நிற்கும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம். 100 ரூபாய் கட்டண வரிசையிலும் பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து வழிபாடு. ரஷ்ய பெட்ரோலிய பொருட்களை வாங்குவதற்கான தளர்வு அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ரஷ்ய எண்ணெய்க்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்திய நிலையில் அமெரிக்க நிதித்துறை நடவடிக்கை. சீனாவில் ஒரே நேரத்தில் மனிதர்களுக்கும் ரோபோக்களுக்கும் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம். ரோபாட்டிக்ஸ் துறையில் தொடர்ந்து நம்ப முடியாத சாதனைகளை நிகழ்த்தி சீனா அசத்தல். ஐபிஎல் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகள் மோதல். மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ அணியை எதிர்கொள்கிறது பஞ்சாப் கிங்ஸ். காயத்தில் இருந்து குணமடைந்த இலங்கை வீரர் மதிஷா பத்திரானா கொல்கத்தா அணிக்கு திரும்பினார். 18 கோடிக்கு வாங்கப்பட்ட பத்திரானாவின் வரவு இன்னும் ஒரு வெற்றி கூட பெறாத கொல்கத்தா அணியை மீட்டெடுக்கும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை. (2026) ஐபிஎல் தொடரில் இருந்து காயம் காரணமாக சிஎஸ்கே வீரர் ஆயுஷ் மாத்ரே விலக இருப்பதாக தகவல். மாத்ரேவின் இழப்பு அணிக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்று மைக் ஹசி தெரிவித்திருப்பதாக தகவல். சைப்ரஸ் நாட்டில் நடைபெற்ற ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைஷாலி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். தாயகம் திரும்பிய வெற்றி மங்கை வைஷாலிக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு. கடைசி போட்டியில் கஜகஸ்தான் வீராங்கனையை வீழ்த்தியது சவால் நிறைந்ததாக இருந்தது. ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வைஷாலி பேட்டி. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போ சைப்ரஸில் நடந்த ஃபிடே விமன் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்கேன். இது மூலிமா உமன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் செலக்ட் ஆகியிருக்கேன். அண்ட் அது ஒரு ட்ரீம் மூமெண்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக. ஜூன் சைனீஸ் பிளேயர், அவங்க 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன். அவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இயக்குனர் பாரதி ராஜாவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த நடிகை ராதிகா. தாய் கிழவி படத்திற்காக ராதிகாவுக்கு தேசிய விருது கிடைக்க வேண்டும் என்று பாரதி ராஜா வாழ்த்து. சாப்பிட்டீங்களா? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை தமன்னா சாமி தரிசனம். கோவிலுக்குள் தமன்னாவை பார்த்த ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து உற்சாகம்.
నువ్వెందుకు వస్తావు మధ్యలోకి?